ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட இடத்த பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம அதுக்குள்ளே போகலாம். நான் அவங்களையெல்லாம் ஒரு விஷயமாகவே நினைக்கல. ஏன் அப்படின்னா, நம்ம ஒரு விஷயம் நினைக்கிறோம் அப்படின்னா அதையெல்லாம் சரி பண்ணணுங்கிற அவசியங்கிறது நம்மளுக்கு தேவையில்லாத ஒரு விஷயமாக தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, ஆமாம் அதெல்லாம் நீங்கள் இனிமேல் பார்த்துக்கணும் பண்ணணுங்கிறதெல்லாம் கிடையாதுப்பா. ஏன்னா நம்மளால் முடிஞ்சதை நம்ம சரி பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறத தாண்டி நம்மளுக்கு அதுலெல்லாம் எந்த ஒரு இதுலேயுமே ஆர்வம் இல்லாதப்போ அதெல்லாம் சரி வருமா அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்கணும் அப்படின்னோடனே, ஆமாம் ஆமாம் அதெல்லாம் நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான். என்னால் இதுக்கு மேலே எந்த இதுக்குமே சரியாக ஒரு விஷயத்த செய்யலைங்கிறத தாண்டி அவங்களுக்கு எதுலெல்லாம் நம்ம ஒரு பக்குவமாக ஒரு விஷயத்த எடுத்துக்கிறோங்கிறதுல தான் ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னோடனே, சரி விடுங்க விடுங்க அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். உங்களுக்கு இதெல்லாம் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படிங்கிறது தான் எனக்கு தோணுது அப்படின்னோடனே, சரி நீங்கள் ஏன் இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்கீங்க? எங்களுக்கு எல்லாமே தெரியாதுன்னு கிடையாது. உங்களுக்கு தேவையான விஷயங்களில் நீங்கள் ஒரு சம்மந்தமே இல்லாமல் நீங்கள் ஈடுபடாதீங்க. ஏன்னா உங்களுக்கு அவங்க பக்க நியாயத்தை அவங்க சொல்கிறதுக்கான இதுங்கிறது கிடைக்கிது அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் உண்மை தான். நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுது, புரியாமல் கிடையாது. இதையெல்லாம் நானாகவும் இருந்தாலும் சரி, இல்லை மற்றவங்களா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு தேவையான விஷயங்கள அவங்கவுங்க கரெக்டான வேலை அவங்க எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிறதுல தான் நான் ஒரு விஷயத்த பார்க்குறேன் அப்படின்னோடனே, ஆமாம் ஆமாம் அதெல்லாம் உண்மை தான். நீங்கள் இதுக்கு மேலே எதுக்கும் சம்மந்தமே இல்லாமல் விஷயத்த பேச வேண்டாம். உங்களுக்கு இதெல்லாம் எந்த இதுக்குமே சரியாக அவங்களால பேச முடியல, பண்ண முடியல அப்படின்ட்டு நீங்களாம் நினைக்க வேண்டாம். போக போக உங்களுக்கு எந்தெந்த விதத்தில் என்னென்ன விஷயங்கள் வேணுமோ அந்தந்த விஷயத்தில் அவங்கவுங்க கரெக்டாக இருந்துக்கிட்டாங்கனாலே போதும் அப்படின்ட்டு நான் சொல்லிட்டேன். சரி ஓகே, நீங்கள் ஒன்றும் சரியில்லாமல் எதுவும் பேச வேண்டாம். ஏன்னா அவங்களுக்கெல்லாம் நம்மளுக்கு சரியில்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம உணர்ந்துட்டனாலே அவங்கவுங்களுக்கு அதெல்லாம் கிடைக்கிது அப்படிங்கிறதுல தான் நான் ஒரு விஷயமா பார்த்துக்கிறேன் அப்படின்னோடனே, சரி விடுங்கப்பா அதெல்லாம் நம்ம பார்த்தும் பண்ணிக்குவோம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. உங்களுக்கு சரி இருக்குது இல்லை அப்படிங்கிறத காட்டி நம்மளால் இதெல்லாம் மாற்றிக்க முடியலை அப்படிங்கிறது தான் நான் பார்த்துக்கூடிய விஷயம் அப்படின்னோடனே, சரி விட்டுட்டு வேலையை பாருங்கள். நம்மளால் இதெல்லாம் மாறணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. அவங்கவுங்களுக்கு தேவையான விஷயங்களை அவங்கவுங்க சரி பண்ணிக்கணுங்கிறதுல பார்த்துக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியாச்சு. சரி ஓகே, நம்மளுக்கு இதுக்கு அடுத்தது நம்மளால் எந்த நேரத்துலையுமே எதுக்காகவுமே ஒரு சில விஷயத்த நம்மளால் சரி பண்ணிக்க முடியலை அப்படிங்கிறப்போ அதையெல்லாம் நம்ம இவங்களுக்காக எதுக்கு எடுத்தாலும் நம்ம க பார்த்துக்கணும் பண்ணிக்கணும்னு நம்ம தான் நினைக்கிறோம். ஆனால் அவங்களாம் அப்படி நினைக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லியாச்சு. ஆமாம் ஆமாம் அதெல்லாம் நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான்ப்பா. என்னால் இதுக்கு மேலே இவங்களுக்கு எந்த இடத்துலையுமே நம்ம சரியான ஒரு இதை பாடத்தை கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கிறோம் அப்படின்னோடனே, ஆமாம் ஆமாம் அதெல்லாம் உண்மை தான். நம்மளுக்கு இதுக்கு அடுத்தது நம்மளால் எதையுமே இவங்களுக்கு தேவை அவங்களுக்கு தேவைன்ட்டு நம்ம சொல்லணுங்கிற அவசியம் கிடையாதுன்ட்டு நான் நினைக்கிறேன் அப்படின்னோடனே, சரி ஓகே அதெல்லாம் நம்ம பார்த்துக்கலாம்ப்பா. இனிமேல் நாங்கள் எந்த இதுக்குமே யாரையும் எதுக்கும் கூப்பிடாதீங்க பண்ணாதீங்க. உங்களுக்கு அதிலெல்லாம்